بسم الله الرحمن الرحيم. ومن يرتد منكم عن دينه فيمت وهو كافر فأولئك أصحاب النار هم فيها خالدون. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடரிலே இதுவரைக்கும் 216 ஆயத்துகளை முடித்து 17வது ஆயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் 17வது 18வது ஆயத் 17வது ஆயத்தினுடைய இறுதியையும் 18வது முழு ஆயத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இதில் முதல் 17வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா நரகவாசிகள் யார் என்பதை சொல்கிறான். அடுத்து 18வது ஆயத்திலே நல்லோர்கள், அல்லாஹ்வின் மீது ரஹ்மத் வைத்த மனிதர்கள் யார் என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறான். அது சம்பந்தமாகத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 305வது பாடமாக இருக்கிறது. பாடத்தின் அடிப்படையில் 305வது பாடமாக இருக்கிறது. இந்த பாடம் 305. சரி, முன்னூத்தி ஐந்தாவது பாடமாக இருக்கிறது. இதிலே அல்லாஹு தாலா பாடத்தின் அடிப்படையிலே கணக்கின் அடிப்படையில் பார்த்தால் இது 305. இந்த பாடத்தில் தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம்? இந்த பாடத்தினுடைய தலைப்பு ரஹ்மானின் அருளை ஆதரவு வையுங்கள், அல்லாஹுடைய அருளை கிருபையை ஆதரவு வையுங்கள் என்பதுதான் இந்த பாடத்தின் தலைப்பாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா நாம ஆதரவு வைக்க வேண்டிய ஒன்று அல்லாஹுடைய ரஹ்மத் தான். ரஹ்மதி வசிஆத் குல்ல ஷை, எல்லா விஷயத்தை விட முந்தியது ரஹ்மத்தாகத்தான் இருக்கு. அதனால்தான் ரஹ்மான் ரஹீம்ங்கிற பேரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே வருது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ ரஹ்மானுங்கிற பேர் ரொம்ப விசாலமானது. அதே போல் ரஹீம்ங்கிற பேரும் மறுமைக்குரியதாக இருக்கிறது. அப்போ அந்த ரஹ்மானுடைய அருளை ஆதரவைக்கணும். எந்த நிலையிலும் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாவுக்கு பிடிக்காத, அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நிராசை. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாவுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவங்க? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறிட்டாங்க, இஸ்ராஃபுடைய அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா எந்த நிலையில போனாலும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாவுடைய ஆதரவை எப்போதுமே அல்லாஹ் விட்டு நிராசையாகிறார். தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய ஹஜ்ரத் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பதிலையும் இறக்கி வைக்கின்றான். அவனுடைய ரஹ்மத்தினுடைய அடிப்படையில, கருணையின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா செய்கிறான். எனவே அந்த கருணை, அந்த அருளை நாம் ஆதரவு வைக்க வேண்டும். எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கணும். வாழ்க்கையில வாழும் பொழுது ரஜாவும் ஹவுஃபும் கலந்த வண்ணம் இருக்கணும். மரணத்தின் நேரத்தில் முழுக்க முழுக்க ரஜா, அல்லாஹ் மேல ஆதரவு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதாக, அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க ஆதரவு தான் இருக்கணும். அங்க ஹவுஃப் என்பது இருக்கக்கூடாது. அந்த ரஹ்மானுடைய அருளை ஆதரவு வைத்தால் நமக்கு இம்மையிலும் பெரும் வெற்றி இருக்கிறது, மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. அப்ப அதை பற்றி தான் இங்க பேசப்படுது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது இப்படிப்பட்ட நிலையிலேயும் ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்தார்கள். அல்லாஹ்வும் அவர்களை கைவிடவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா உயர்ந்த அவர்களுக்கு அந்தஸ்தையும் பதவிகளையும் கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த ஆயத்தில் இன்ஷா அல்லாஹ் பேசப்பட போகிறது. வாருங்கள் கிதாபுடைய விளக்கங்களை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆயத்தின் விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يرتدد منكم عن دينه فيمت وهو كافر فأولئك حبطت أعمالهم في الدنيا والآخرة. ومن يرتدد منكم,
அது மேலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்துடைய ஆரம்பத்திலிருந்து காஃபிர்களுடைய அந்த பிடிவாதம், அவர்களுடைய அந்த உள் எண்ணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய அந்த படையின் நிகழ்வு, அதனுடைய காரணமாகத்தான் இந்த ஆயத்துகள் இறங்கியது என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்துடைய தொடரிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் இவ்வாறு செய்ததை நினைத்து கோபம் கொண்டார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் நினைத்து கொண்டாங்க, என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இஸ்தஹல்தும், முஸ்லீம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்தஹல்தும் அஷ்ஷஹர் அல் ஹராம வ காத்தல்தும் ஃபீஹி, கண்ணியமிக்க மாதத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஹலாலாக்கி கொண்டாங்க, அதில் கொலை செய்து விட்டார்கள் என்பதாக சொல்லும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியவுடன் இப்னு ஜஹஷ், அப்துல்லா இப்னு ஜஹஷ் இன்னும் அவங்களுடைய தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் நபி கேட்டாங்க, நான் இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட சண்டை போட சொல்லியிருந்தேனா, உங்களை நான் ஏதாவது சொன்னனா என்பதாக கேட்டாங்க. அதே மாதிரி அவங்க பிடித்து கொண்டு வந்த அந்த ஒட்டக கூட்டத்தையும் இரு கைதியையும் அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க, கொண்டு வராதீங்க என்பதாக எடுக்க நபி மறுத்துட்டாங்க. இந்த விஷயம் சஹாபாக்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, இந்த படைக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னன்னா, நம்ம பெரிய தவறு பண்ணிவிட்டோம், பெரிய பாவம் செய்து விட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டு நம்ம அழிஞ்சு போயிட்டோம் என்பதாக நினைச்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அம்ர் இப்னு ஹதரமியை நாங்கள் கொலை செஞ்சோம், ஆனால் நாங்கள் நினச்சிட்டோம் இது ஹிலாலுடைய பிறை இல்லைங்கன்னு எனக்கு தெரியும், ரஜபுடைய பிறைன்னு தெரியாது. நாங்கள் வந்து ஜுமாதில் இருக்கோம் தான் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கொலை செஞ்சிட்டோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன உடனே மக்கள் நிறைய என்ன செஞ்சாங்க, இது விஷயத்தில் சர்ச்சையாக இருந்துச்சு. அவங்க பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு இருக்கும்போது தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான்னு சொல்லி சொன்னோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பிறகு அந்த ஒட்டக கூட்டத்தை எடுத்தாங்க, எடுத்துட்டு அதுலேருந்து ஹுமுஸ் என்ன செஞ்சாங்க, தனியாக்கிட்டாங்க. ஹுமுஸ் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன மாதிரி கனிமத்துடைய பொருளில் ஹுமுஸ் யாருக்கு, லில்லாஹி ஒரு ரசூல், இந்த சூரத்துல் தௌபால வரக்கூடிய அந்த வஅலமு, அதில் அந்த ஹுமுஸுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். முதலாவது என்னது ஹுமுஸுங்கிறது இதில் எடுக்கப்பட்டது தான். முதல்ல ஹுமுஸுங்கிறது இதில் எடுக்கப்பட்டது, இந்த போரில் எடுக்கப்பட்டது தான் முதல் ஹுமுஸ். இதுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், முதலாவது சட்டமாக பிறப்பிக்கின்றான். இதிலிருந்து தான் முதலாவது என்னது, இந்த ஹுமுஸ் என்ற சட்டம் எடுக்கப்படுது. அதாவது வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூலி வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின் வபினி சபீல் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம், நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு போரில் கிடைத்த எந்த பொருளிலும் 5இல் ஒரு பாகம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் உரித்தானது. உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் இரு படைகளும், அதாவது இந்த நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த மாதிரி என்னது, இந்த 5 விஷயங்களும், இந்த ஹுமுஸ் 5இல் ஒரு பகுதி அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவினர்களுக்கு, அதே போல் அடிமைகளுக்கு, அனாதைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, வழிப்போக்கு அதாவது பயணிகளுக்கு என்பதாக அல்லாஹு தஆலா ஒதுக்கணும். அப்போ இதான் முதல் ஹுமுஸ். முதல் ஹுமுஸ் இதுதான் இஸ்லாத்தில் எடுக்கப்பட்ட முதலாவது ஹுமுஸுடைய சட்டம் இங்கே தான் ஆரம்பிக்குது. மீதி எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையில் போன அவர்களுக்கு பங்கு வச்சுட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் கிடைச்ச முதல் கனிமத்தும் இதுதான். முதலாக இஸ்லாத்தில் கிடைத்த கனிமத் என்பது இந்த பொருள் தான். மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி ஃபிதியாக்களை அனுப்பி வச்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாங்கள் இவரை வச்சுக்கிற எது வரைக்கும் சொன்னால், இந்த சாது இப்னு அபி வக்காஸ், உக்பா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் ஒட்டகத்தை தேடி போயிருந்தவங்க இன்னும் வரல. அப்போ அவர்கள் வரும் வரைக்கும் நாங்கள் இவங்க வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேர், அது சாது ரலியல்லாஹு உக்மா ரலியல்லாஹு திரும்பி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை திருப்பி கொடுத்தாங்க. ஆனால் பிடித்துட்டு வந்தவங்க 2 பேரில் ஒருத்தர் பேர் ஹக்கம் இப்னு கைசான் அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தர் வந்து உஸ்மான் இப்னு அப்துல்லா என்பவர். அப்போ இந்த ஓடி போன ஒருத்தர் அவர் நௌஃபல். சரி, இந்த 3 பேரில்
ஹக்கம் இப்னு கைசான் அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், திரும்ப போகலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்து மதீனாலே தங்கிட்டார். பேரே மஊனால அவர் இந்த ஷஹீதாக்கப்பட்டார் என்பதாக வருது. இப்போ திரும்பி போன உஸ்மான் பின் அப்துல்லாங்கிறவனையும் கைதியாக பிடிச்சிருந்தாங்க. அவன் மக்காவுக்கு போய் அங்கேயே என்ன செஞ்சான், காஃபிராவே மரணிச்சிட்டான். நௌஃபல் என்பவன் ஓடினவன் இருக்கான, அவன் எப்படின்னு சொன்னால் அஹஸாப் கந்தக்குடி யுத்தத்தில் சண்டைக்கு வந்து கந்தக்கில் நான் என்ன செய்ய நுழைய போகிறேன்னு சொல்லி பாஞ்சு குதிரையோட வேகமாக பாஞ்சு என்ன செஞ்சான், உள்ளே உளுந்து அதில் கொல்லப்பட்டான். முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க, அவனுடைய சடலத்தை கேட்டு காசு கொடுத்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இவனை நீங்கள் எடுத்துக்கோங்க, இது சடலத்திலே கெட்ட சடலமாக இருக்குது, அதே மாதிரி இது பிணையத்தில் கெட்ட பிணையமாக இருக்குது, எங்களுக்கு தேவையில்லை என்பதாக ஒதுக்கி விட்டாங்க. அப்போ இது நடந்த சம்பவம். அதன் மீது இந்த ஆயத்து இறங்கியது என்பதை பார்த்தோம். இப்போ அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் ஃபித்னா என்பது எவ்வளோ பெரிய குழப்பத்திற்குரிய செயல் என்பதையும் பார்த்தோம். அதற்கு பின்னால் இந்த காஃபிர்கள் உங்களிடமிருந்து எதை எதிர்பார்ப்பாங்க, எப்படியாவது உங்கள் மார்க்கத்தை விட்டு உங்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்ய வேண்டும், இந்த குஃப்ரின் பக்கம் இழுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு. அதற்காக அவங்க சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார் என்பதெல்லாம் அந்த ஆயத்துடைய வரிசையில் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து அடுத்ததாக சொல்லப்படுது, வமை ஏர்த்ததி மின்கும் அன் தீனிஹி, உங்களில் எவர் தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் பின்தங்கி விடுகிறாரோ, திரும்பி விடுகிறாரோ, காஃபிரா மாறுகிறார், ஃபயமுத் வஹுவ காஃபிருன், அவர் மரணிக்கிறார், எப்படி காஃபிராகவே மரணித்து விடுகிறார். உலாய்க ஹபிதத் அமாலுஹும், அப்படி அவங்களுடைய அமல் எல்லாம் வீணாகிவிடும். உலாய்க ஹபிதத் அமாலுஹும்னா அவங்களுடைய அமல் எல்லாம் என்ன செஞ்சிடும், வீணா போயிடும், எந்த பயனும் இருக்காது. ஃபித்துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலையும் மறுமையிலையும் அவங்களுடைய அமல் எல்லாம் வீணாக சென்று விடும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஐ வமை யஸ்தஜிப் லஹும் மின்கும், உங்களிலிருந்து யார் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாரோ, இஸ்தஜாப எஸ்தஜிப் வந்து எஸ்தஜிப் லஹும், அமன் அந்த ஷர்த்து வந்தனால எஸ்தஜிப் லஹும், அவர்களுக்கு உங்களிலிருந்து யார் பதில் கொடுக்கிறாரோ, அவங்களுக்கு வழிபட்டுறாங்க, அவங்க வழிபட்டு ஃபயர்ஜி அன் தீனிஹி, அவனுடைய அசலான தீனை விட்டும் திரும்பி விடுகிறார். ஃபயர்ஜி அன் தீனிஹி, அவன் தீன் பக்கம் போயிடுறான், திரும்ப போயிடுறான். ஐ வயர்த்தத்து, இர்த்தத்த எர்த்தத்துன்னா வயர்த்தத்து அனில் இஸ்லாமி, இஸ்லாத்தை விட்டும் முர்த்தத்தாகி விடுகிறான். இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறான், முர்த்தத்தாகி காஃபிராக போயிடான். அப்போ அவன் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லை, தௌபாவே செய்யலை. சும்மா யமூத்து அலல் குஃப்ரி, குஃப்ரின் மீதே அவன் மரணித்து விடுகிறான். மார்க்கத்தை விட்டு புறமுதுகிட்டு போய் அவர்களோடே இருந்து காஃபிராகவே வாழ்ந்து காஃபிராகவே மரணிச்சிடான். ஃபகது பத்தல அமலுஹு சாலிஹ் ஃபித்தாரைன், அப்போ அவனுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும், நல்லமல் அனைத்தும் வீணாகிவிடும். ஃபித்தாரைன், இந்த தாரைன் ரெண்டுலையும், இஸ்லாத்தில் இருக்கும்போது செஞ்ச அமல் எல்லாமே வீணா போயிடும். வதஹப சவாபுஹு, அவனுடைய அந்த சவாப் எல்லாம் போயிடும், எதுவுமே கிடைக்காது. இப்போ அவனுடைய அமலெல்லாம் என்ன செய்யும், வீணா போயிடும், உலகத்துலையும் வீணா போயிடும், மறுமையிலையும் வீணா போயிடும். முர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் என்னது, அவன் கத்தல் செய்யப்படணும். அவன்கிட்ட அவனுடைய மனைவியா இருந்தவன் என்ன செஞ்சணும், தனியாக போய்விட வேண்டும். அதே மாதிரி அவன் தன்னுடைய மூமின்களான அந்த உறவினர்களுக்கு அவன் வாரிசாகவும் வரமாட்டான், அவனுக்கு எந்த வாரிசும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அதே மாதிரி அவன் உதவி தேர்னா உதவியும் செய்யப்பட மாட்டாது, அவனை புகழவும் செய்யக்கூடாது, அவன் மீது எந்த விதமான புகழ்ச்சியும் கிடையாது. அப்போ அவனுடைய பொருள், அவங்க வந்து விட்டுட்டு சென்ற பொருள்லாம் முஸ்லீம்களுக்கு ஃபையுடைய ஹுக்கும்ல, முஸ்லீம்களுக்கு அது வந்து சார்ந்ததாக ஆயிரும் இந்த உலகத்தில். மறுமையில் எடுத்துக்கிட்டு சொன்னால் அவனுடைய அமல் வந்து எதுவுமே சவாபுக்கு தகுதியானதாக இருக்காது, எந்த நன்மையும் அவனுக்கு கிடைக்காது, அவனுடைய கூலி எல்லாம் மறுமையிலே வீணாக போயிடும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இருந்து என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், ஒருத்தன் முர்த்தத் ஆயிட்டான், இர்த்திதா, அது முர்த்ததுங்கிறது அவனுடைய எண்ணமிருந்து எல்லா விதமான சட்டங்களும் போயிடும். அவன் முர்த்தத்தா காஃபிரா அதிலே மரணிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எந்த விதமான அந்த ஜனாசாவுடைய எந்த சட்டமும் கிடையாது, அவன் காஃபிராக தான் அடக்கப்படுவான். ஆனால் அதே நேரத்தில் அவன் ரத்தத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டான், காஃபிராகி மாறிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ரித்தத்துடைய ஹுக்கும் எதுவுமே அவனுக்கு என்ன செய்யாது, வராது. அந்த ரித்தத்துடைய ஹுக்கும் எதுவுமே முஸ்லீம் ஆகிட்டான். சரி, அப்போ இந்த இடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் முர்த்தத் ஆகிட்டு திரும்ப ரித்தத்துலேருந்து வந்துட்டான்னு சொன்னான், அவனுடைய அமல்கள் என்னது,
அவனுடைய அமல் அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய அமல்கள் வீணா போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் என்னதாம் அதே யுத்தத்திலே மௌத்தாயிட்டான் அப்படி திரும்பவே இல்லைன்னு சொன்னா எல்லாமே வீணா போயிடும். அப்பதான் அவனுக்கு ஹபத்த அமலுங்கிறது ஏற்படும். மேம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. அதாவது இஸ்லாத்துக்கு வந்துட்டான் திரும்ப அப்படின்னு சொன்னா அவனுடைய அமல் எதுவும் வீணா போகாது, அது அப்படி பாதுகாப்பா திரும்ப வந்துடும். அதே நேரத்தில் அப்படியே யுத்தத்திலே மௌத்தா போயிட்டான் திரும்ப வரவே இல்லைன்னா பாத்தில் ஆயிடும். ஆனா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிட்ட யுத்தத்தை ஆயிட்டாலே அவனுடைய அமல் எல்லாம் வீணா போயிடும். அவன் திரும்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் சரி அவனுடைய அமல் வீணா போயிடும், போனது போனதா என்பதாக ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சரி, அப்ப இந்த விஷயம் தான் சொல்லப்படுது. ரித்தத் ஆயிட்டான்னு சொன்னா முர்த்தத் ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது, எந்த விதமான அவனுக்கு கண்ணியம் எதுவுமே கிடையாது என்பது தெரிய வருது. சரி, உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா ஹாலிதூன். உலாயிக அஸ்ஹாபுன் நாரி, அவன் நரகவாசியாக ஆகிவிடுவான். உலாயிக அஸ்ஹாபுன் நார்னா நரகவாசியாக ஆகிவிடுவான். ஹும் ஃபியா ஹாலிதூன், உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசி ஆகிடுவார்கள். ஹும் ஃபியா ஹாலிதூன், நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க, அதை விட்டு வெளியிலே வர முடியாது, அப்படிப்பட்ட நரகவாசி ஆயிடுவாங்க. சரி, அதாவது வஹும் முஹ்லதூன ஃபி ஜஹன்னம, ஜஹன்னத்திலே நிலையாக்கப்பட்டவர்களாக ஆயிடுவாங்க. நரகத்திலே அவங்க நிலையானவர்களாக அதிலே தள்ளப்பட்டு அதில் நிலையாக இருக்கக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. லா யஹ்ருஜூன மின்ஹா அபதா, அங்கிருந்து ஒருபோதும் அவர்கள் வெளியேறவே மாட்டார்கள். அங்கிருந்து அவங்க வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, உள்ளே தான் என்ன செய்யணும், அவங்க இருக்கணும். சரி, அதே நேரத்தில் அப்போ அங்கேயே தான் நினைச்சுவாங்க ஜஹன்னத்தில் நிரந்தரமாக இருப்பான், அங்கேருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரித்தத்திலே மௌத்தா போடும், குஃபுர்லேயே மௌத்தா போடுவேன், நரகவாசி தான், அதுலேருந்து வெளியேறவே முடியாது, வெளியேறவே முடியாது. இதுதான் அவனுடைய நிலை. அதிலே நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அதில் தான் அவனுக்கு வந்து அங்கேயே தான் என்னது நிரந்தரமான தங்குமிடம். அதுதான் அவனுக்கு பீசல் மவா பீசல் மசீர் மாதிரி ஒரு கெட்ட ஒதுங்குமிடம் அவனுக்கு அது கிடைச்சிருச்சு, வேற வழியே கிடையாது. அவன் அங்கேயே என்ன செஞ்சிருவான், சீரழிஞ்சு நாசமாக போயிடுவான், நரகத்திலிருந்து வெளியாக முடியாது. அப்போ இது முர்த்தத்தானவனுடைய நிலை. முர்த்தத்தானுடைய நிலை, ஒருத்தன் முர்த்தத் ஆயிட்டான்னு சொல்லி சொன்னா அவன் காஃபிர் போல ஆயிடுவான். அதே நிலையில் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது, வராசத்து அவனுக்கு கிடையாது. அதே போல் அவன் முஸ்லீம்களுடைய எந்த லிஸ்ட்லேயும் வரமாட்டான். அதே போல் அதே நேரத்தில் அவன் மௌத்தா போயிட்டானா அப்படி போயிடுவான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் திரும்ப என்றால் அவனுடைய இந்த ரித்தத்தான அமல்கள் பாத்திலாகாது. ரித்தத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அமல்கள் இருக்க அது அவனுக்கு பாத்திலாகாது, அப்படியே வந்துடுங்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து அவன் வந்து இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலும் அவனுடைய பழைய அமல்கள் வீணா போனது என்பதாக, வீணா போனதா என்பதாக சொல்லிவிட்டார்கள். சரி, அடுத்து இன்னல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, வல்லதீன ஹாஜரு, இன்னும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள், ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, ஜாஹது ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தார்கள். அதாவது இன்னல் முஃமினீன அல்லதீன ஃபாரகுல் அஹ்ல, எவர்கள் முஃமினாக இருக்கிறார்கள், நிச்சயமா முஃமின்கள், அல்லதீன ஃபாரகுல் அஹ்ல, அதாவது ஊரை விட்டு, அதாவது தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். வல் அவுத்தான, இன்னும் நாடுகளையும் விட்டு சென்று விட்டார்கள். ஜாஹது அல் அஅதா, விரோதிகளுடன் போர் செய்தார்கள். லியலாய் தீனில்லா, அல்லாஹ்வுடைய தீன் உயர்வதற்காக, லியலாய் கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர்வதற்காக வேண்டி சண்டை செய்தார்கள். இப்படிப்பட்டவருடைய நிலை இதுதான் சொல்லப்படுது. இதுவும் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் போயிருந்தாங்கல்ல, அவர்களை தான் குறிக்குது. ஏன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக போய் என்ன செஞ்சாங்க, சண்டை ஊரை விட்டு போனாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க, களிமா உயர்வதற்காக வேண்டி சண்டை போட்டாங்க. இப்போ அவங்களுடைய விஷயத்துல தான் இது இறங்குச்சுன்னா அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, யார சொல்லலாம் நாங்கள் இது போன்று செஞ்சோமே, இதில் வந்து அவங்களுடைய ஆசையே அல்லாவிடமிருந்து எங்களுக்கு வந்து பொருத்தம் கிடைக்கணும், சவாபு கிடைக்கணும். அப்போ அதன் மீது அவங்க நம்பிக்கை ஆதரவு வைத்திருந்தார்கள். அதுக்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த ஆயத்தை இறக்கி வச்சான். ஏன்னு சொன்னா ஒரு சிலர் சொன்னாங்க
இது போன்று இந்த ஹதரமி விஷயத்தில் கொலை செஞ்சதுக்கு பிறகு முஸ்லீம்களே சில என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவர்கள் செய்தது மட்டும் சரியானதாக இல்லை என்றால் இவர்கள் இந்த பிரயாணத்தில் பாவத்துடைய பிரயாணமாக ஆகிவிடும். இவங்களுக்கு எந்த விதமான கூலியும் கிடைக்காது. இவங்க செஞ்ச செயல் அப்படிப்பட்ட செயல். அதனால இவர்களுக்கு கூலியும் கிடைக்காது என்பதாக முஸ்லீம்களில் சிலர் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. முஸ்லீம்களே இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த கூலியும் இவருக்கு கிடையாது, இவங்க செஞ்ச பாவத்தினால, இவங்க செஞ்ச செயல்னால இவங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்காது என்பதாக முஸ்லீம்களே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்காக தான் என்ன செஞ்சான், அப்போ அதை நினச்சி இவங்க அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரதியல்லானவங்களும் அவங்களுடைய தோழர்களும் பயந்தார்கள். அப்போ தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வ ஜாஹது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறவங்க ஃபாரகு மசாக்கினஹும், அவங்களுடைய வீடுகளை விட்டுட்டு போனாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்களை விட்டுட்டு போனாங்க, அவங்களுடைய செல்வங்களை விட்டுட்டு போனாங்க. அப்புறம் அவங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் இடத்திலே தன்னுடைய சொந்த வீடுகள்லாம் அந்த இருக்கிற இடத்துல முஷ்ரிக்கீன்கள் இருக்கும்போதே என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்புறம் என்னது, அவங்களுடைய வீடுகள் என்னது, அவங்கள கடந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. முஷ்ரிக்கீன்களுடைய ஊர்களை கடந்து போனாங்க, அங்கேருந்து வேறு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. முஷ்ரிக்கீன்கள போர் செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில். எதுக்கு? அல்லாஹ்வுடைய வழிபாட்டிற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கலிமா உயர்வுக்காக போர் செஞ்சாங்க. அப்போ இந்த கூட்டத்தில் இருந்தவங்க இருக்காங்களே, இவர்களுடைய செயல் ஜிஹாதை போன்றதான், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகத்தை போன்றதான். அதனால இது அல்லாஹ்ட்ட கபூலியத் ஆயிடுச்சு, எந்த விதமான மறுப்பும் கிடையாது என்பதாக அல்லாஹ் ஆயத்திறக்கி வச்சான். முஜாஹதா, முஹாஜிர், ஹிஜ்ரத் இந்த ரெண்டும் இருக்குத அவங்களுக்கு இதில் வெற்றியை கொடுத்துச்சு. ஆனால் அவங்க என்னது இஹ்லாஸான முறையில் செய்ததுனால அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு கொடுத்தான். அப்போ உலாயிக்கு எர்ஜூன ரஹ்மத் அல்லாஹி வல்லாஹு கஃபூர் ரஹீம், அவர்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தான் ஆதரவு வைக்கிறார். அவங்களுடைய நோக்கம் என்னது, தவறு செய்யணும், அல்லாஹ்வுடைய வெறுப்பை வந்து பெற்றுக்கொள்ளணும் என்பது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அவர்களுடைய நோக்கமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். அவங்க நோக்கமும் இதே நோக்கம் தான். அதனால தான் சொல்றாங்க, உலாயிக்கு எர்ஜூன ரஹ்மத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவளுடைய நோக்கமாகவும் இருந்தது என்பதாக சொல்றாங்க. சரி, ஏன்னா அதே மாதிரி என்ன, இந்த ஹதரமி விஷயத்துல தான் அவங்க பயந்துட்டாங்க. முதலாக இஸ்லாத்துக்கு முதல்ல எதிரிகளில் கொல்லப்பட்டவனும் ஹதரமியாகத்தான் இருக்கான். முதல்ல எனக்கு கொல்லப்பட்டவன் ஹதரமியாகத்தான் இருக்கான். அப்போ அந்த மாதிரி என்னது, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து தான் இருக்கிறார்கள். அல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹு தாலா கஃபூர் மன்னிக்கக்கூடியவனாகவும், ரஹீம் இன்னும் ரஹ்மத் இரக்கம் கொண்டவனாகவும் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படுது. இப்போ அல்லாஹ் வந்து இரக்கம் உள்ளவன், அவன் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹு தாலா இரக்கம் கொண்டவன், அதே மாதிரி அவங்கள மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹ்மத் இரக்கம் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சிஃபத்துள்ளவனாக இருக்கான். சரி, அதாவது உலாய்க்கல் மௌசூஃபுன், மேல் சொல்லப்பட்ட அந்த வர்ணனை கொண்ட மக்கள் இருக்கிறார்களே, உலாய்க்கல் மௌசூஃபுன், அந்த மக்கள் பிமா தக்கரஹும் உல் ஜதீரூன, பிமா தக்கரஹும் உல் ஜதீரூன், அப்போ அந்த சிஃபத் கூறப்பட்ட உலாய்க்கல் மௌசூஃபுன பிமா தக்கரஹுமுல் ஜதீரூன், அதாவது எந்த ஒன்று அவர்களை பற்றி கூறப்பட்டதோ அதற்கு அவர்கள் முழுக்க முழுக்க தகுதியானவர்கள். அந்த மேலே கூறப்பட்ட அந்த வர்ணனை கொண்டவர்கள், உதாரணமாக ஈமானுடைய தன்மைகளில், ஹிஜ்ரத்துடைய தன்மைகளில், முஜாஹாதாவுடைய தன்மைகளில், அடுத்து அவர்களை கூறப்பட்ட இந்த ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த உலாய்க்கல் மௌசூஃபுன், இந்த வர்ணிக்கப்பட்டவர்கள் இருக்கார்களே, பிமா தக்கரஹும் என்ற ஒன்றை அவர்களை பற்றி கூறினானோ, அல் ஜதீரூன், அதற்கு அவர்கள் முழுமையான தகுதி பெற்றவர்கள், முழுக்க முழுக்க தகுதி கொண்டவங்க. அவங்க பே யனாலு ரஹ்மத் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு முழுக்க தகுதி கொண்டவர்கள். உலாய்க்கல் மௌசூஃபுன பிமா தக்கரஹும் அல் ஜதீ அல் பிமா தக்கரஹுமுல் ஜதீரூன, அவர்கள் தகுதியானவர்கள் எதற்கு, பே யனாலு ரஹ்மத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர்கள். வல்லாஹு அலீமுல் மஃபிரத்தி, அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்
பெரும் பிரம்மாண்டமானவனாக இருக்கிறான். மன்னிக்கக்கூடியதுல ரொம்ப பிரம்மாண்டமானவன். வாசியார் ரஹ்மதி, வாசியார் ரஹ்மதி, இன்னும் ரஹ்மத்தை பொழிவதில் விசாலமானவனாக இருக்கிறான். ரஹ்மதி வசியாத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் இருக்கிறதே எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி விட்டது, சூழ்ந்து கொண்டது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அவங்க வாசியார் ரஹ்மதி, ரஹ்மத்திலேயும் விசாலமானவர்களாக இருக்கிறார்கள். அவள் எந்த இதுவுமே இல்லை, அதாவது ரஹ்மத்துடைய விஷயத்திலையும் அவங்க அப்போ அவங்கள்ட்ட அந்த ரஜா இருக்குது. அவங்க வந்து நிராசையானவங்க கிடையாது, அவங்க நிராசையானவங்க கிடையாது, ரஜா உள்ளவங்க என்பதாக சொன்னான். இப்போ மேலே உள்ளதை பற்றி சொல்லும்போது அங்கே நிராசையை சொல்லலாம். அதாவது நிராசையுடைய நிலைக்கு நெருங்கிட்டாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, நிராசையாக மாட்டாங்க. இந்த மாதிரி இங்கே என்னது, அவங்க ரஹமத்தை எதிர்பார்த்துருக்காங்க. உலாய்க்கு எரிஜுன் ரஹமத்துல்லானா, அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறக்கூடிய விஷயத்தில் பேராசை கொண்டவர்கள், பேராசை கொண்டவங்களா இருப்பாங்க. எப்பொழுதுமே என்னது, அவங்க அதை விட்டு விலகிட மாட்டாங்க, அதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம எதுவும் தவறு செஞ்சிட்டோமோ நேரத்தில், அல்லது என்னது நம்முடைய செயல்பாடில் குறை ஏற்பட்டுச்சோங்கிற பயம்தான். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவனுடைய தோழர்களை அல்லாஹ் வந்து புகழ்ந்து பாடிட்டான், அவனா சொல்லிட்டான். நபிசுல்லாஸ்மிய தோழர்களை புகழ்ந்துட்டான். அல்லாஹ் நினைச்சான் தன்னுடைய சஹாபாக்களை புகழ்ந்து வண்ணமா ஆயத்திறக்கிட்டான். அதான் இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வ ஜாஹது ஃபி சபீலில்லாஹி உலாய்க்கு எரிஜுன் ரஹ்மத் அல்லாஹ். அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த உம்மத்தில் நல்ல சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்க பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, ஏன்னா இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அல்லாஹ்ல இன்னும் ஆக்கிட்டா எப்படி, ரஹமத்தின் மீது முழுக்க முழுக்க ஆதரவு கொண்ட கூட்டமாக அவர்களை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். எவ்வாறு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி எர்ஜூன ரஹ்மத் அல்லாஹ் என்பதா. ரஜா அப்படின்னா பொதுவாக ரஜா எர்ஜூனா என்னது, தலப எத்துலுபிலிருந்து வந்தது. வல்லாஹு கஃபூரு ரஹீம்னா என்னது, அல்லாஹ் தன்னுடைய அடியாருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா தன்னுடைய, அதாவது குறிப்பா அப்துல்லா இப்னு ஜஹஷ் இன்னும் அவருடைய தோழருடைய முழுக்க முழுக்க பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் அவர்கள் மீது ரஹ்மத் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவர்கள் அறியாமல் அதை செய்துட்டாங்க. அவன் செய்த செயல் இருக்கிறதே அறியாமல் செய்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அவர்கள் மீது அளவிலா ரஹ்மத்தை பொழியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற ஆயத்தினை செஞ்ச அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சுட்டான். அப்போ இந்த இது வந்து என்னது, முழுக்க முழுக்க அவர்களை அஸ்ஹாபுல் சரியா அவர்களை புகழ்ந்த வண்ணமாகவே அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அதில் அவங்களுடைய புகழ்ச்சியை முழுமையாக எல்லாத்துல கொண்டு வந்துட்டான். இந்த இடத்துல சில விஷயங்கள் தெரியப்படுது. அதாவது இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், வந்து முர்தத் யார் முர்தத் ஆயிட்டாங்களோ அவன் பெரிய தோல்விக்கும் நஷ்டத்திற்கும் ஆளாயிட்டான். அப்போ அவன் நரகத்துக்கு நுழையக்கூடியவனாக இருக்கா, அது நிரந்தரமானவன் ஆயிடுவான். அதே நேரத்தில் எவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு அல்லாவுக்காக என்ன செய்கிறாங்க, போர் செய்கிறாங்களோ அல்லாவுடைய பாதையில், அவர்கள் வந்து ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறாங்க. அப்போ ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறதே பெரிய ஒரு விஷயம். ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறது, ரஜாங்கிறது கனத்துக்கு எது, ரஜாங்கிறது குனூத்துன்னு சொல்லணும், அதாவது நிராசை, எய்ஸ். அப்போ நிராசைக்கு எதிரானது ரஜா. அப்போ யார் ஒரு ரஜா வைப்பா அப்படின்னா மூமின்கள் தான் ரஜா வைப்பாங்க. நிராசையாவது காஃபிர்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அவர்களுக்கு முழுமையான ரஜா ரஹ்மத்துடைய ஆதரவு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாம் எந்த நேரமும் ஆதரவு வைத்த வண்ணமாகவே வாழ வேண்டும், ஆதரவு வைத்த வண்ணமாகவே வாழ வேண்டும். அவனுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் எந்த நிலையிலேயும் எவ்வளவு பெரிய சங்கடங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தாலும் அல்லாஹ்விடமே நாம் மீள வேண்டும், அவனிடமே மன்றாட வேண்டும், அவனிடமே நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தீர்வை கேட்க வேண்டும். அவன்தான் தீர்வை தரக்கூடியவன். அதை கொண்டு விட்டு நாம் மாறாக அதன் மீது அதனுடைய எரிச்சலிலோ அதை பற்றி ஒரு வெறுப்பிலோ அல்லது நம்முடைய விஷயங்களை நிராசை என்பது வந்துவிடவே கூடாது. நிராசை என்பது காஃபிர்களுடைய தன்மைகளிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எந்த அளவுக்கு ஆதரவு வைத்து எந்த அளவுக்கு விசாலமாக நம்ம என்ன செய்கிறோம், அவனை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா நாம் அவன் மீது முழுக்க முழுக்க முழுமையான ஆதரவு வைக்கக்கூடிய கூட்டமாகவும், மேலும் அவனுடைய ரஹ்மத்தை முழுமையாக ஆதரவித்து அவனுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் மீண்டும் மீண்டும் உள்ளட்சத்தோடு ஓர்மையோடு கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இன்னும் முழு முஸ்லிம் ஆண் பெண்கள் அனைவருக்கும், மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.